இது வேறு அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. இப்படி நம்ம எப்படியே குஸ்டிங்கே பார்த்துடலாம். வீட்டுக்கெல்லாம் போக தேவையில்ல, அவங்களுக்கு எப்படி தெரியும்? நீ புடி, இந்த ஒரு ரவுண்டு போடு, எல்லாம் சரியா போகும். உன் மனசுக்குள்ள கவலையெல்லாம் அப்படியே தேக்கி வச்சுன்னுக்கிறேன்னு எனக்கு தெரியுது. இத குஸ்ட் அப்படியே எல்லாத்தையும் கக்கு பாய் போடுறேன் நானே. புடி, குடிப்பா குடிப்பா. சரி, நீ இவ்வளவு கம்பல் பண்ற, ஆனா யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. சரி குடு. பெருசு, குடிக்கணும்னு உனக்கு ஆசை தொண்டை வரைக்கும் இது. குடிக்காம இருக்கிறது ரொம்ப தப்புப்பா. வாங்கிட்ட குடி. பாரு, தப்பால நினைக்க கூடாது. போதுண்டா, கூடு போதுங்கல்ல. அட இவன் ஒருத்தண்டா. கொஞ்சமா ஊத்து. சைடிஸே இல்லாம குடிக்கிறேன். மொரட்டு குடியாருன்னா இருப்ப பிள்ளையா. ஏம்பர் சார், நீ எந்த ஊரு? உன் ஃபேமிலி எல்லாம் எங்கதான் இருக்கிறாங்க? நீ எதை பத்தியுமே ஓபன் பண்ண மாட்டேங்கிற. என்னமோ ஒண்ணு ஈக்குது. நான் யார் தெரியுமாடா? யாரு? நான் எப்படி வாழ வேண்டியவன் தெரியுமா? எல்லாமே மாறி போச்சுடா. டேய், எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு பெரிய குடும்பம். பசங்க 2 பேரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டானுங்க. என்னை ஏமாத்திட்டானுங்கடா. ஐயா, ஆனா பொண்ணுங்க இருக்க பாரு, 2 தங்கம். நானா உசுருடா. என்ன கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்குங்க. அதுங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு பார்த்தேன். பாரு, என் லட்சியமே சொந்தமா அங்க ஒரு வீடு கட்டணுங்கிறது தான். இன்னைக்கு துளசியும் நந்தினியும் அந்த கனவை நனவாக்க போறாங்க. இப்ப என்ன சொன்ன நீ? அவங்க அப்பா கனவை நிறைவேற்ற போறாங்க. நீ என்னத்துக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ போட்டுனுக்கிற? என்ன கதை? எனக்கு என்னமோ நீ சொல்ற கதை எல்லாமே இந்த ஃபேமிலிலயும் நடக்கிற மாதிரியே இருக்குது. நானும் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். நீ ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ற, அத அப்படியே பாதிலே கட் பண்ணி ஓடி போயிடுற. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. பார், இப்போ வீடு கட்டுறத பத்தி சொல்ற. இதுவும் அந்த ஓனரோட அப்பா சிவராமன் சார் சொன்ன மாதிரியே இருக்குன்னு கேட்டா, அவங்க அப்பாட்ட நீ ரொம்ப போன்ல பேசுனதா சொல்ற. தங்கச்சி, நீயே பரிமாறிட்டு இருக்க, நீ உட்காந்து சாப்பிடலாம்ல. பரவாயில்லண்ணா, அப்புறம் சாப்பிடுறேன். அவரு தான் சாப்பிடுவியா? சரி, பாசக்கார பொண்ணு. என்ன மாமா, அக்காக்கு மட்டும் சைடுல நல்ல பொரியல் போகுது. இது நான் சாப்பிட மாட்டேன், அதனால தான். வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. ஆமா, நடிக்காதீங்க. உங்க தட்டுல நிறைய இருக்கு, பாத்துட்டேன். அக்கா கர்ப்பமா இருக்கான்னு நீங்க பாத்துக்கிறீங்க. சாப்பிடுக்கா, சாப்பிடு. அஞ்சலி, அந்த ஃபைனான்சியர் கிட்ட சொல்லிட்டியா? பேசிட்டேன்க்கா. அவர் ஏதோ வெளியூர் போயிருக்காரு போல. அவர் பொண்டாட்டி தான் வீட்டுல இருக்காங்க. அவங்களுக்கும் எல்லாமே தெரியுமா. நாளைக்கு பணத்தோட போய் கொடுக்க சொல்லிருக்காங்க. சுப்பிரமணியத்துக்கிட்ட பேசுற இவரு ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு? ஏன் வீட்டுக்கு வந்து எங்களெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாரு? போன்ல பேசினாலும் சரியா பேச மாட்டேங்கிறாரு. அப்படி அவருக்கு என்னதான் பிரச்சனை? என்னம்மா சாப்பிடாம போற? இல்லம்மா, எனக்கு பசிக்கல. கொஞ்சம். அக்கா, அம்மாவுக்கு அப்பாவோட ஞாபகம். இத்தனை நாள் அப்பாவை பிரிஞ்சிருக்காங்கல்ல, அதான் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எப்படியாவது அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும்க்கா. 1 நிமிஷம்.
மேடம், சார் கிட்ட வாங்கின பணம் வட்டியோட இருக்கு. ஒரு வாட்டி சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. என்னம்மா ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்கன்னு சொன்னாங்க, திடீர்னு மொத்த ரூபாயும் கொண்டு வந்துட்டீங்க. ஏன் மேடம், கஷ்டத்துல இருக்கிறவங்க முன்னேறவே கூடாதா? இல்ல நாங்க முன்னேற மாட்டோம்னு நீங்க நினைச்சிட்டீங்களா? நாங்க அப்படியே வட்டிக்கு மேல வட்டி கட்டி ஒண்ணு இல்லாம போகணும். எங்க சொத்தை நீங்க மொத்தமா எடுத்துட்டு போகணும். அதுதானே உங்க பிளானு? ஐயோ, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற நீ? அப்புறம் என்ன, பணத்தை கொடுக்கும் போதே வாங்கிக்கிட்டு டாக்குமெண்ட்டை கொடுங்க. எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு 5 நிமிஷம் இருமா, வந்துடுறேன். ஏன் அஞ்சலி இப்படி பேசுற? பின்ன என்னக்கா, அவங்களுக்கு நம்ம பணத்தை கொண்டு வந்தது பிடிக்கலக்கா. சொத்தை மொத்தமா ஆட்டிய புள்ளான்னு பாக்குறாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியல.